ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா 34 தமிழ் கொஷின் பேப்பர் சீரியஸில் 11th கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 10 கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பர் வந்து 11வது கொஷின் பேப்பர், சரிங்களா? இது 2017 நடந்த இஓ எக்ஸாமுடைய கிரேட் 4 எக்ஸாம்னா தமிழ் கொஷின் பேப்பர், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டியில் உள்ளது. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதன், சரிங்களா? உவே சாமிநாதன், தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் ஆனந்த விகடன் இதழில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியிருப்பாங்க. மூணாவது கேள்வி. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோப்ராக்சன். நாலாவது பாருங்கள். சண்பக பாண்டியன் என்று பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூடாமணி பாண்டியன். இவருக்கு ஏன் இந்த சண்பக பாண்டியன் அப்படிங்கிற நேம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு நந்தவன தோட்டம் அமைச்சிருப்பாங்க. அந்த நந்தவன தோட்டத்தில் வந்து அதிகமாக சண்பக மலர்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால இவருக்கு சண்பக பாண்டியன் அப்படின்னு மக்கள் வந்து பெயர் வச்சு வந்திருப்பாங்க. சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன். அஞ்சாவது கேள்வி. மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரம் அப்படிங்கிறதுடைய பொருள் இங்கே மார்பு, சரிங்களா? அடுத்த கேள்வி. தழையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தழை அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எதில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது வினைச்சொல். தழை அப்படிங்கிறது வினைச்சொல். ஏழாவது கேள்வி. தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஷின். சம்புவின் கனி என குறிப்பிடப்படும் கனி எது அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் பழம். நாவல் பழத்தை தான் சம்புவின் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பதாவது கேள்வி. சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிற வள்ளல் யாரை ஆதரித்தார் அப்படின்னா புகழேந்தி புலவரை ஆதரித்தவர். புகழேந்தி புலவரை ஆதரித்த மன்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்திரன் ஸ்வர்கி. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசன், அதாவது தஞ்சை ஞானப்பிரகாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1812ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி பாருங்கள். கடம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடம்பு. கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. கடம். அகத்துறுப்பு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனதின் உறுப்பு அன்பு. அகத்துறுப்பு என்பது மனதின் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அகத்தின் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. இங்கே மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க. அகத்துறுப்பு அப்படின்னா மனத்தின் உறுப்பு, அதையும் சேர்த்து அன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்டுவெல். கால்டுவெல் தான் இந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பாங்க. தமிழ் பிறமொழி துணை இல்லாமல் தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்து ஓங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது? அழகுக்கலை. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகுக்கலை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் வந்து கால்டுவெல் இடையன்குடி அப்படிங்கிற பிளேஸில் வாழ்ந்திருப்பார். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. திணையும் பொழுதும் பொருத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். குறிஞ்சிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமம். முல்லைக்கு மாலை. மருதத்துக்கு வைகரை. நெய்தலுக்கு ஏற்பாடு. பாலையில் நண்பகல். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு 4, 3, 5, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும். ஏற்பாடு என்பதில் பாடு என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்பாடு வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி வரும். இந்த எல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது. பாடு அப்படிங்கிறது வந்து மறையும் நேரம், சூரியன் மறையும் நேரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஏற்பாடு. அதில் இந்த பாடுக்கு மட்டும் மீனிங் கேட்டிருக்காங்க. மறையும் நேரம் அப்படிங்கிறது மீனிங். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். இந்த லைனை சொன்னவங்க பாரதியார். வைரமுடைய நெஞ்சு வேணும். அடுத்தது பாருங்கள். ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னோர் தனியாழி வெங்கதிர் ஒன்றேனையது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூல் வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருப்பாங்க. அறவுரைக்கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 அதிகாரங்கள் இருக்கும். அறவுரைக்கோவை அப்படிங்கிற நூலில் வந்து 10 அதிகாரங்கள் இருக்கும். அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள்.
பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடுவெளி சித்தர். இவர் தான் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியவே கடவுளாய் வழிபட்டவர். வெட்ட வெளியை கடவுளாய் வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் விளையாடும் விளையாட்டு. இது ஒரு காய் வகை விளையாட்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 பெண்கள் வட்டமாக அமர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. அடுத்த கேள்வி, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு, இந்த வரியை வச்சு பாடுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சாரி, கோஆ அப்துல் லத்தீப் வரும் இதுக்கு. கோஆ லத்தீப். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யாருன்னா சர்ச்சில். இங்கிலாந்து பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் தான் காந்தியடிகளை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழ்சாதி மேல்சாதி வேற்றுமை, தீண்டாமை கொடுமைகள் அவை எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார். அதாவது சாதி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமே கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க யார்? பெரியார். அவள் அப்படிங்கிற சொல்லுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அவள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் முதல்ல நமக்கு தெரியணும், பள்ளம். அப்போ அதோடைய எதிர்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேடு. ஆன்சர் வந்து மேடு. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் தான். ஒப்புரவு, சால்பு, மாற்றார், கட்டளை. ஸோ ஒப்புரவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவுதல். ஒப்புரவுன்னா உதவுதல். சால்பு அப்படிங்கிறது வந்து சான்றன்மை. மாற்றார் அப்படின்னா பகைவர். கட்டளை அப்படிங்கிறது உரைத்தல். மேட்ச் பண்ணும்போது 2, 1, 4, 3. ஆன்சர் வந்து டி. சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தகசாலை. பண்டாரம் அப்படிங்கிறதே வந்து புத்தகசாலை தான் குறிக்கும். சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிறது புத்தகசாலையை குறிக்கக்கூடியது. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாளை தான் வந்து தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து புகழ்ந்து கூறியிருப்பாங்க. ஆற்றுண வேண்டுவதில் இவ்வடிகளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான் வந்து ஆற்றுண வேண்டுவதில் அப்படிங்கிறதுடைய மீனிங்கு. இது எதில் இருக்கக்கூடிய வரிகள் அப்படின்னா பழமொழி 400 இருக்கக்கூடிய வரிகள். இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியும் கேட்பாங்க. வருகை என்பது டேஸ் பருவத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளைத்தமிழ் பருவங்கள் வந்து மொத்தம் 10 பருவங்கள் உள்ளது. இதில் வருகை அப்படிங்கிற பருவம் எத்தனாவது அப்படின்னு பார்த்தோம்னா 6வது பருவம். முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய மக்களுக்கு நூல் நிலையங்கள், அதாவது லைப்ரரி, இதை அமைத்த நாடு கிரீஸ். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசும்பு அப்படின்னா வானம், அதாவது ஆகாயம். இங்கே ஆகாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகாயம். பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வரிகள் பாஞ்சாலி சபதத்தில் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பாஞ்சாலி சபதத்தில் கம்பல்சரியாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது ஓரியன்டாக இருக்கிற எல்லா கொஷின்ஸும் தொகுத்து ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு எது அப்படின்னா அந்த வரிகள் பாஞ்சாலி சபதத்தில் இருக்குது. உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு. இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்கச் செல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இது 3மே வந்து அவருடைய வரிகள். கோணோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே, கோணோக்கி வாழும் குடிபோல், அது வந்து இந்த லைனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்து பாருங்க, உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலாமடல். உலாமடல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் செயங்கொண்டார். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். உதடுகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இப்பு, இம். நம்ம சொல்லி பார்க்கும்போதே தெரியும். இப், இம் அப்படிங்கிறது உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் உருவாகக்கூடிய எழுத்துக்கள். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அறிஞர்கள் வந்து ஊவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டியிருப்பாங்க. ஒருத்தவங்க ஜியூபோ, இன்னொருத்தவங்க சூழியல் வின்சோன். கண்ணல் என்பது டேஸ் பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர் பகுபதம்.
ஏன் இங்கே சினை பெயர் அப்படின்னா கண். கண் வந்து நம்ம உடலுடைய ஒரு சினை அப்படின்னா உருவு இல்லையா, அதனால் சினை பெயர் பகுப்பதம். நான் யான் என்பன டேஸ் அப்படின்னா தன்மை ஒருமை பெயர்கள். நான் யான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தன்மையை குறிக்கக்கூடியது மற்றும் ஒருமை பெயர்களை குறிக்கக்கூடியது, அதனால் தன்மை ஒருமை பெயர்கள். அடுத்த கேள்வி, உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகம். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். மேரி கியூரி பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1903. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990. வங்க சிங்கம் என அழைக்கப்படுவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். 8 தொகை நூல்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கக்கூடாது, 8 தொகை நூல்களுள் அல்லாத ஒன்று அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், புறநானூறு, அகநானூறு, பதிற்றுப்பத்து இது மூணுமே வந்து 8 தொகை நூலில் தான் வரும். திருக்குறள் மட்டும்தான் வந்து 8 தொகை நூல்களில் இல்லாதது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே ஆன்சர் வந்து திருக்குறள் தான் வரணும். கொஷின் வந்து 8 தொகை நூல்களுள் அல்லாத ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கணும். அடுத்து பாருங்கள், நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகமாக கூறுகிறார் அப்படின்னா நூல்களை பற்றி தான் கூறியிருப்பாங்க. பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடலை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை தான் பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூர் வந்து பட்டினம் சொல்லியும் சிற்றூர் பாக்கம் என்றும் அழைக்கப்படும். தவறான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1949 குமாரசாமி முதலமைச்சராக இருந்தார். 1954 காமராசர் முதலமைச்சராக இருந்தார். 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தார். இது மூணுமே சரியாக இருக்குது. 1944 டி. பிரகாசம் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறது மட்டும் இதில் தவறானது. அடுத்த கேள்வி, யாருனர் யாமுன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது? யாருடைய முன்னோர் காலத்தில், சரியா, யார் வந்து முன்னோர்களாக இருக்கும்போது கரும்பு சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதியமான் மன்னர் வந்து ஆட்சி புரிந்த அவங்களுடைய முன்னோர் காலத்தில் தான். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் இந்த வரிகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலில் இருக்குது. கம்பனின் மிடுக்கையும் பாருங்கள், கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே யாருடைய படைப்பில் காணலாம்? கம்பனோட மிடுக்கும் இருக்கும், பாரதியுடைய சினப்போக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் பாடல் பாடுவாங்க. யாருடைய பாடல்கள் அப்படின்னா கா. சச்சிதானந்தன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இந்த தொடரை பாடிய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்களை பற்றி இந்த மாதிரி வரிகளை பாடினவங்க நாமக்கல் கவிஞர். நடுவண் அரசு டேஸாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1978. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டித்துரையார். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று டேஸ் இல்லாமை, சொத்துரிமை இல்லாமை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன்ஸ்டிங்க்ட் என்ற ஆங்கில சொல்லின் சரியான தமிழ்ச்சொல் இயற்கை அறிவு. பொறுத்துக்க தாவர உறுப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூங்கில் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூங்கிலுக்கு இழை அப்படின்னு சொல்லுவோம். வேப்பம் தழை அப்படின்னு சொல்லுவோம். கமுகம் கூந்தல் நெல் தாள். இது சரியாக மேட்ச் பண்ணும்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொல்லி பாடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாடியவர் கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் இந்த வரிகள் சொன்னது கவிமணி. ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி. பண்டைய தமிழ் எருதுவிடும் திருவிழா எவ்விதம் அழைக்கப்பட்டது அப்படின்னா ஏறு தழுவுதல். வினையே ஆடவர் குயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை. உமர் கய்யாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டேஸ் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமர் கய்யாம் வந்து ஒரு பாரசீக கவிஞர். அறிவுண்டாகுக என்று வாழ்த்தியவர் யார்னா அரவணாடிகள். அறிவுண்டாகுக என்று வாழ்த்தியவர் அரவணாடிகள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று மொழியியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நோம் சாம்சுகி.
தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் வரதநஞ்சைய பிள்ளை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகளிடம் பெற்றுள்ள நூல் 10. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்கம். தன்னேர் இலாகாத தமிழ் இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தண்டி அலங்காரம். உலகில் முதல் 2 முறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1832. நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின அதனை பெற. இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிதி மொழிதல் அணி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் புறநானூறு. தாயுமானவரின் மனைவி பெயர் மட்டுவார் குழலி. பிரபந்தம் என்பது பொருள் கேட்டிருக்காங்க. நன்கு கட்டப்பட்டது. 17 அப்படிங்கிற சரியான தமிழ் எண். இந்த எண்ணுக்கு தகுந்த தமிழ் எண் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளம்பி நாகனார். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். களிப்பா டேஸ் ஓசையை கொண்டது. களிப்பா வந்து துள்ளல் ஓசை பெற்றது. அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. சுரிவலை மாமலை தன்குடை கையேந்தி அப்படின்னு கொடுத்துட்டு இதோடைய இலக்கண குறிப்பை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வினைத்தொகை ஆப்ஷன் 4. மாமலை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். தன்குடை அப்படிங்கிறது பண்பு தொகை. கையேந்தி அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. ஸோ இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது 4, 3, 1, 2. இன்புற்றார் எய்தும் சிறப்பு டேஸ், அதாவது இன்புற்றார் எய்தும் சிறப்பு அந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குழவி அப்படிங்கிறதுக்குடைய பொருள் குழவி அப்படின்னா குழந்தையை குறிக்கும். பிரணவகேசரி என்று அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்கருக்கு பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை இந்த மாதிரிலாம் பேர் இருந்திருக்கும். உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த ஃப்ரிட்ஜை வந்து யூஸ் பண்ணுறதுனால கூட மேக்ஸிமம் குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து வெளிவரும். உயிர் வழி படலத்தை வந்து சிதைக்கிறதுல அதிக பெரும்பான்மையான பங்கு வந்து இந்த கார்பனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரதிமார் கலைஞர். டால்ஸ்டாய், ஃபெட்ரன், ரசல், கிருபாலினி, ஃப்ளாட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஃபெட்ரன் ரசல் பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். அடுத்து கிருபாலினி பார்த்திங்கன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். ஃப்ளாட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. நடுதிராவிட மொழிகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயா அப்படிங்கிறது நடுதிராவிட மொழியில் ஒன்று. ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் தான் வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருப்பாங்க. 1938 சென்னையில் வந்து பெண்கள் மாநாடு நடந்திருக்கும். அப்போ வழங்கியிருப்பாங்க. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவு மற்றும் சுயமரியாதை வந்து பெண்களுக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு பெரியார் தம் வாழ்நாளில் டேஸ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட வந்து 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்திருப்பாங்க. கடைசி கேள்வி பாருங்கள். தவறான தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பொருள்கள் சீனாவில் விற்கப்பட்டன. இது சரியா அப்படின்னு பார்த்தா சரியானது. சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்துக்கு இறக்குமதியாயின. சீனாவிலிருந்து பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி செய்யப்பட்டன. இதுவும் சரியானது. கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. அதியமானுடைய முன்னோர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. ஸோ இதுவும் சரியானது. பழந்தமிழகத்தின் வாணிப பொருட்களை பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்து புறநானூறு அப்படின்ட்டுருக்கு. பழந்தமிழ வாணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் வந்து பட்டினப்பாலையில் இருக்கும். இங்கே புறநானூறு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால் இது தவறானது. பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த 100 கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.